டம்பஸ் ரிவ்யூன்னு பேர் வச்சுட்டு பேசக்கூடாது, பட் இப்போ பேசியே ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். உங்களோட கமெண்ட்ஸால் சூழ்நிலை கைதிகளாக இருக்கிறோம்ப்பா, சூழ்நிலை கைதிகளாக இருக்கிறோம். சில வாரங்களாக டம்பஸ் ரிவ்யூக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட்டில் நிறைய கேள்விகள், நிறைய கழிவு ஊத்தல்கள், எல்லாத்துக்கும் மேலே குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறோம். நம்பர் 1, டம்பஸ் ரிவ்யூவில் ஒரு படத்துக்கு நாங்கள் ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அது அன்னைக்கு சூழலுக்கு, அந்த படம் எடுத்துருக்கக்கூடிய ஜானருக்கு அது எந்த வகையில் நம்மளை திருப்திப்படுத்தலை, அந்த படம் எடுத்த ஜானருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கா அப்படின்றதுக்கான ரிவ்யூ தான். ஸோ அதை விட்டுட்டு போன டிசம்பர் 18 தங்கம்மானுக்கு நாங்கள் கொடுத்த ரிவ்யூவையும் இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய படத்தோட ரிவ்யூவையும் கம்பேர் பண்ணுறது, இந்த படத்துக்கு கம்மி உங்களுக்கு, இந்த படத்துக்கு அதிகமாக, அப்போ அதை விட இது நல்ல படமான்னு சொல்லி எப்பப்பயோ கொடுத்த ரிவ்யூவெல்லாம் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஜானர் இருக்குது. நம்பர் 2, நிறைய மார்க் போடுறீங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, முன்னாடி போட்ட மார்க்லாம் பாருங்கள், அப்போ வந்த படங்கள்லாம் பாருங்கள். அகைன் இதுவும் கம்பேரிசன் தான். பட் நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லி தான் நம்ம அந்த மார்க்கினுடைய அந்த ஸ்கேலை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடியிலேருந்து. அதை நீங்கள் நல்லாவே பார்த்துருக்க முடியும். அண்ட் அந்த ஸ்கேல் இப்போ உயர்த்தப்பட்டு அதிலிருந்து தான் வந்து இவ்வளோ மார்க்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மார்க்குமே ஒவ்வொருத்தருடைய பார்வையில் தான் இருக்குது. காமன் மேன் அவனுடைய பார்வையில் 4 மார்க் வாங்கக்கூடிய ஒரு படம் கிரிட்டிக்னுடைய பார்வையில் 1.5 வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இது நல்ல படமா இல்லையான்னு ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னா, இவனுடைய பார்வைக்கு அது நல்ல படம், அவனுடைய பார்வைக்கு நல்ல படம் இல்லை. இந்த கான்செப்ட்ல தான் இந்த மார்க் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. 3வது மற்றும் கடைசி பாயிண்ட், டம்பஸ் ரிவ்யூங்கிறதே பேசாமல் பல விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. பல நேரங்களில் நாங்கள் சொல்ல நினைக்கிறத தாண்டி நீங்கள் வேற ஒரு விஷயமா அதை யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறைய இருக்குது. அதையும் தாண்டி நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் உங்களுடையதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்கள் சொல்கிறத தாண்டின ஒரு பார்வையும் கருத்தும் ஒரு படத்து மேலே உங்களுக்கு இருக்கிறதுக்கு அதிகபட்ச சுதந்திரமும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. இதை உணர்ந்து தான் இந்த டம்பஸ் ரிவ்யூவை நாங்கள் பண்ணுறோம். ஸோ எங்களுடைய கருத்துலேருந்து மாறுபட்டு நின்னாலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கிற மாதிரி இதே தான் நாங்கள் ரிட்டர்ன்லையும் எதிர்பார்க்குறோம் பாஸ். அப்புறம் இது 3 இல்லாமல் வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, இந்த காசு வாங்குறது, போங்க பாஸ், காலகாலமாக ரிவ்யூ பண்ணுறவங்க மேலே இதானே சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ இன்றைக்கி ரிவ்யூக்கு போகலாம் வாங்க. சின்ன பசங்க மாதிரி சுற்றிக்கிட்டு விளையாட்டு வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு ஒரு உறுத்தல் ஒன்று ஓடிட்டுருக்கு. லீலா மைத்ரியோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். வாட்ஸ் யுவர் நேம்? உன் பேர் என்ன? செம்ம பேர். தமிழ் சினிமா வழக்கப்படி வழக்கம் போல நம்ம ஹீரோ வேலை வெட்டி இல்லாமல் ஊரை சுற்றிட்டு இருக்காரு. அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே இது புரியுது, அது பிரச்சோதகம். சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேப்பா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். அப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. போய் இந்த மாதிரி ஈத்ரேட்ட மாட்டின நினைச்சதாண்டா ரொம்ப கேவலமா. எங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னே போட்டுரும். ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையம்மா? நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. ஐயையோ பிடிச்சிருக்கு உனக்கு, என்னை பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கு. உன் கூட வரலாம்னு பார்த்தேன். on your bike door. ட்ரிபிள்ஸ்ன்னு நினைக்கிறேன். மச்சான் நீ இன்னுமா கிளம்பல? சூப்பர்ரா. பாய்.